அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10 நாட்களாக கேப்டன் கோவிலில் நீங்கள் என்னை பார்க்காம இருந்திருப்பீங்க. அதுக்கு காரணம் நானும் எனது 2 மகன்களும் சைனாக்கு ஒரு பயணமாக சென்றிருந்தோம். அந்த சைனாக்கு நாங்கள் சென்ற அந்த பயணத்தை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்தாச்சு சென்னைக்கு. இந்த 10 நாள் சென்னையிலிருந்து சைனாவுக்காக எதற்காக சென்றோம், என்னெல்லாம் அங்கே பார்த்தோம், அது எப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுத்தது, அதை பற்றி உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் சரி, இதை நம்மளுடைய கேப்டன் நியூஸில் பார்க்கின்ற அனைத்து மக்களுக்குமே இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் என்னுடைய அனுபவங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த இன்டர்வியூவே உங்களுக்காக நான் கொடுக்குறேன். இப்போது நான் முதலில் சைனாக்கு ஃபஸ்ட் டைம் இதுதான் போயிருக்கேன். இப்போ கேப்டன் கூட நான் நிறைய கண்ட்ரிகளுக்கு போயிருக்கோம். பல்வேறு நாடுகளுக்கு கேப்டன் கூட அமெரிக்கா, யூரோப்பு, சவுத் ஆஃப்ரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி உலகத்தில் எந்தெந்த நாடுகள் இருக்கோ அப்போ நான் கேப்டன் கூட பல்வேறு நாடுகளுக்கு நாங்கள் ஏற்கனவே சென்றிருக்கோம். பட் சைனாக்கு போகிறது இதுதான் முதல் முறை. கேப்டன் நல்லா இருந்த காலத்திலேயே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போகணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஊர் எது அப்படின்னா சைனா. அதுக்கு அடுத்தது ஈஜிப்ட். பட்டு அதுக்கப்புறம் கேப்டனுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் போன உடனே இந்த 10 வருஷமாக அவருடைய உடல்நிலை அவரை கண்காணிக்கிறது, கவனிக்கிறது, அப்படியே அமெரிக்காவுக்கும் அங்கே போனாலும் அவருடைய மருத்துவத்துக்காக தான் போனமே ஒழிய மற்றபடி வேறு எந்த கான்சன்ட்ரேஷனும் இல்லை. அப்போது நான் ஏன் ஃபஸ்ட்டு சைனாக்கு போகணும் அப்படின்னா கேப்டன் பார்க்கணுன்னு விரும்பின ஊர். அதனால் கேப்டன் நினைவுகளோடு தான் நானும் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியனும் சைனாக்கு போனோம். நாங்கள் போய் முதல்ல இங்கேருந்து சிங்கப்பூர் டு கௌஷான் அப்படிங்கிற ஒரு ஊர். அதுதான் நாங்கள் போய் முதல்ல லேண்ட் பண்ண ஊர் சைனாவில். நம்ம அந்த ஊரில் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி என்னென்னா, ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ஊருக்கு நான் போகிறேன்னா சும்மா சைட் சீயிங் மட்டும் நான் பார்க்க மாட்டோம் எப்பயுமே, கேப்டன் நானும். அது எங்களுக்கு ஒரு ஹேபிட். இது இன்றைக்கி சைனாவும் இந்தியாவும் ஆல்மோஸ்ட் ஏறக்குரிய மக்கள் ஜனத்தொகையில் அதிகமாக மக்கள் ஜனத்தொகை இருக்கின்ற ஒரு நாடுகள் அப்படின்னா சைனாவும் இந்தியாவும் தான். அப்படி பார்த்தா இப்போ சைனாவில் முதலில் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போது அந்த பாப்புலேஷன் அதிகமாக போயிட்டே இருக்கிறதுனால அரசாங்கம் கடுமையான ஒரு சட்டத்தை விதிச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை தான் பெற்றுக்கலாம் அப்படின்றத கடுமையாக்கியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம பார்க்குறப்போ எல்லா கப்புள்ஸ்கிட்டையும் பார்த்தா ஒரு பெண் குழந்தை இல்லை ஒரு ஆண் குழந்தை அவ்வளோதான் இருக்காங்க. இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சைனாவை நம்ம பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு 5-6 குழந்தைங்க இருக்கும் ஒரு குடும்பத்துலேயும். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதை மக்கள் எந்த அளவு மதிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று அவங்க எடுத்த அந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்படி பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் அது இல்லை. இன்றைக்கி சைனாவையே பீட் பண்ணி மக்கள் தொகையில் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போது அந்த ஒரு குழந்தை தான் ஒரு ஃபேமிலிக்கு அப்படிங்கிற போது மக்கள் தொகை கடுமையாக சரிய ஆரம்பிச்சிருக்கிறது. அதை பார்த்த உடனே இப்போ இருக்கின்ற அதிபர் ஒரு ஃபேமிலிக்கு 2 பேர் இல்லை 3 பேர் குழந்தைகள் கட்டாயம் வேணும், ஏன்னா ஃப்யூச்சருக்கு வேணும் குழந்தைகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிற கப்புள்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே வேலை, ஹஸ்பண்டும் வேலைக்கு போகணும், ஒய்ஃபும் வேலைக்கு போகணும். அப்போ குழந்தையை பார்த்துக்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சாக அங்கே இருக்குது. அப்பா அம்மா இப்போ நம்ம இந்தியாவில் கூட்டு குடும்பமாக இருக்கும், நம்ம கலாச்சாரம் வேறு. இன்றைக்கி தாத்தா பாட்டிகள் குடும்பத்தில் இருக்கிறவங்க குழந்தைங்களை வளர்த்துறாங்க. பட் அங்கே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதனாலேயே நிறைய பேர் குழந்தைய பெற்றுக்க யோசிக்கிறாங்க. திருமணங்கள் நடக்கிறது ரொம்ப அதிகம் குறைஞ்சிருக்காங்க. இப்போது மோர் தென் 50,000 ஆண்களுக்கு திருமணம் நடக்கலை. அதே மாதிரி ஈக்குவலாக 50,000 கேர்ள்ஸ் இன்னும் திருமணம் செய்யாமல் தனியாக தான் இருக்காங்க.
இதெல்லாம் நான் அங்கே இருக்கிற மக்களோட நம்ம பேசும்பொழுது அவங்க எங்ககிட்ட சொல்கிற கருத்துகள் இது. அதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னா, இன்னைக்கு 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால 2 பேருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால செலெக்ஷனும் ரொம்ப டஃப்பாக எடுக்கிறாங்க. நல்ல பையனாக இருக்கணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இது ஒரு பெரிய சேலஞ்சாக அங்கே இருக்குது. இது வந்து நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மிக மிக பேக்வேர்டாக இருந்த இன்றைக்கி கோஷான் மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியாக மாறி இருக்கு. அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பை கவர்மெண்ட் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி உலகம் பூரா வந்து சைனாவுடைய பொருட்கள் தான் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்றதை அவங்க நேராக போய் பார்க்கும்போது தான் தெரியுது. அது ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் அவ்வளோ பேருக்கும் வேலையை உருவாக்கி கொடுக்கின்ற அத்தனை தொழில்களும் அங்கே நம்ம வந்து கண்கூட பார்க்க முடிஞ்சது. நாங்கள் வந்து நேரடியாக நிறைய ஃபேக்ட்ரிஸ்க்கே போய் பார்த்தோம். எஸ்பெஷலி அங்கே பார்த்தோம்னா எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து தயாரிக்கிறாங்க. இப்போ எது ஒன்றும் இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து பெரிய லெவலில் நம்ம நினைக்கிறோம், இம்மிடியேட்டாக அதை காப்பி பண்ணுறாங்க. இன்னும் இம்மிடியேட்டாக காப்பி ரோல்ஸ் ராய்ஸ் அங்கே இருக்கும். ஆடி இங்கே பெரிய நம்ம பிராண்டட் காருன்னு நம்ம நினைக்கிறோம், இம்மிடியேட்டாக அங்கே பார்த்தா ஒரு காப்பி, ஆடியோட காப்பி கார் இருக்குது. அந்த மாதிரி காரில் ஆரம்பித்து மெஷினரிஸ்லேருந்து எல்லா ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே வந்து இம்மிடியேட்டாக அவங்க காப்பி பண்ணி தரமாகவும் மலிவாகவும் கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனாலும் அவங்களுடைய மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஜனத்தொகை அதிகம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கணும். அதுதான் இப்போ மேக் இன் இந்தியா அப்படின்னு நம்ம பிரதமர் அவர்கள் இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு. இதுதான் இனி வரும் காலத்தில் நம்மளும் அது நம்ம நாடும் அதை செய்யணும் அப்படின்னு எனக்கு அங்கே போய் நான் பிறகு என் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்ச ஒரு விஷயம் அப்படி என்னன்னா, மோடி அவர்கள் சொல்கிற மேக் இன் இந்தியா. இப்போ அவங்க வந்து மேக் இன் சைனா அதுதான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு, எல்லாரும் வசதியாக இருக்காங்க, எல்லாரும் படித்தவங்களாக இருக்காங்க. ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம போகிறப்போ சைனா பீப்புள் வந்து வெறும் சைனீஸ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மோர் தென் 60% இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அதுக்கான ஆப்பெல்லாம் கையில் ரெடியாக வச்சுருக்காங்க. அப்போது அந்த அளவு ஒரு கம்யூனிகேஷன் வேணும்னா ஒரு லாங்குவேஜ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத உணர்ந்து எல்லாருமே பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறாங்க. அனைத்து சைனீஸ் மக்களுமே வந்து இன்றைக்கி அனைத்து மொழிகளையும் கற்றுக்கிறது பார்க்குறப்போ உண்மையிலேயே வியப்பாக இருந்தது. இதுதான் கேப்டன் எப்பயுமே சொல்வார், தமிழ் நம் தாய்மொழி, நம் கண் மாதிரி, நமக்கு எப்போ தேவைப்படுதோ கண்ணாடி மாதிரி எல்லா மொழியும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு கேப்டன் அடிக்கடி சொல்வார். அந்த மாதிரி நம்ம தாய்மொழி முக்கியமாக இருந்தாலும் எல்லா லாங்குவேஜும் நீங்களும் கற்றுக்கணும். எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் நிச்சயம் உறுதி செய்யணும் அப்படின்றத என்னுடைய முதல் கோரிக்கையாகவே இந்த இன்டர்வியூவில் இருக்குது. இன்றைக்கி அங்கே இருக்கிற மக்களை நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே சுறுசுறுப்போடும் அவங்க எல்லோரும் வேலை செய்கிற விஷயத்தையும் அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்றைக்கி சைனா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உலகத்தரம் வாய்ந்ததாக எப்படி இருக்குன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ரோடுகள், பாலங்கள், நீர்நிலைகளுக்கான அமைப்புகள், தெருக்கள், ஒரு இடம் கூட இப்போ அதே ஜனத்தொகை தான் இந்தியாவில் இருக்குது. பட்டு இங்கே ஸ்லம் ஏரியான்றது அங்கே இல்லை. இப்போது பார்த்தா இதே ஒரு 30 வருஷம் முன்னாடி பார்த்தா அங்கே ஸ்லம் ஏரியா இருந்திருக்கு, குப்பை கூலங்கள் இருந்திருக்கு, ஹேண்ட் ரிக்ஷாலேருந்து இப்போ நம்ம ஊரில் என்ன நம்ம கண்கூட பார்க்குறோமோ எல்லாமே இருந்திருக்கு. இன்றைக்கி அதற்கான சுவடே இல்லை. ஏன்னா அந்த அளவு அவங்க வந்து அரசாங்கம் விதிக்கும் அந்த சட்டத்தை மதித்து அந்த நாட்டை அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. அவங்க சொல்லும் பொழுதே எங்கள் சேர்மன், எங்கள் பிரசிடெண்ட் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த ஒரு நாட்டு பற்று அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே நம்ம பார்க்கும்போது வியப்பாக இருந்தது. அதுக்கு அடுத்தது நாங்கள் போன ஊர் ஷாங்காய் அப்படிங்கிறது. இன்றைக்கி இந்தியாவில் நம்ம எப்படி மும்பாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதுதான் நாங்கள் சைனாவுடைய மும்பை தான் ஷாங்காய். 100% ஒரு வந்து ஃபினான்ஷியலுக்கான ஒரு ஸ்டேட். அது எல்லாமே ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், எல்லாமே மல்டி ஸ்டோரிட் பில்டிங்ஸு. அவ்வளோ ஒரு வியப்பாக பிரமிப்பாக ஒரு இருந்த ஒரு ஊராக நான் வந்து ஷாங்காயை பார்த்தேன். கேப்டன் கூட நான் போகிறப்போ அந்த மாதிரி ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இருக்கிற நாடு வந்து அமெரிக்கா, அதிலும் எஸ்பெஷலி நியூயார்க். அது கேப்டனும் நானும் பார்த்து ரொம்ப வியந்தது. அடுத்தது ஹாங்காங், அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து துபாய் இருக்குது, புர்ஜ் கலிஃபா எல்லாமே இருக்குது. பட் டோட்டலாக
அத்தனை பில்டிங்குமே ஸ்கை ஸ்கிராப்பர்ஸாக பார்த்தது நான் ஷாங்காயில். அவ்வளோ ஒரு கிளென்லினஸ், அவ்வளோ ஒரு நீட்டாக. இன்னைக்கு சம்மர் தான், இப்போ நாங்கள் போயிருந்த நேரம் வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 3 மாத காலம் கடுமையான ஒரு வெயில் காலம் அவங்களுக்கு இருந்தாலும் ஒரு வந்து எல்லா ஒரு ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தோம்னா ஒரு பூக்களை அவ்வளோ அலங்காரமாக வச்சுருக்காங்க. நான் கூட நினச்சி இவ்வளோ வெயில் எப்படி இந்த ஃப்ளவர்ஸை இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஃப்ரெஷ் ஃப்ளவராக பிளாஸ்டிக்கான எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ். அந்த கார்ப்பரேஷன் வந்து அந்த அளவு ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு தெருவிலையுமே வந்து அந்த பூச்செடிகளை கலர்ஃபுல்லாக வளர்த்து அந்த அளவு தெருக்களை சுத்தமாக, ஒரு இடம் கூட ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட என்னால் சைனாவில் பார்க்க முடியல. ஒரு சாதாரண ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட எங்கேயுமே நான் போன இந்த 10 நாளும் ஒரு ஊர்லேயும் பார்க்கலன்னா அந்த மக்கள் எந்த அளவு வந்து ஒரு சுத்தத்தை பேணி காப்பாற்றுறாங்கன்றது கண்கூடா நம்ம பார்க்க முடிஞ்சது. என்னுடைய வேண்டுகோள், வெகு விரைவில் நமது இந்திய நாடும் அது மாதிரி வரணும் அப்படின்றதான் எப்பொழுதுமே கேப்டனுடைய என்னுடைய கனவு. சைனாவால் முடியும்னா ஏன் இந்தியாவால் முடியாது? கண்டிப்பாக நம்மளாலும் முடியும். நம்மளுடைய தலைவர்களும் அது கொடுக்கின்ற அந்த சட்டங்களும் வலிமையானது அங்கே இருக்கும்போது மக்கள் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நமது இந்தியாவுமே வந்து வல்லரசு நாடாக ஆகுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி மேக் இன் இந்தியா, இனிமே எது வந்தாலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியாவிலேயே விற்பனைக்கு வந்து அது உலக நாடுகளுக்கு செல்லும் பொழுது நமது இந்தியர்கள் அனைவருக்குமே வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் நமது இந்திய வல்லரசு ஆகுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே மாதிரி அவங்களுடைய இரிகேஷன் பாலிசி நான் பார்த்து வியந்து போனேன். ஏன்னா இன்னைக்கு மழை வந்து அதிகம் எங்கள் சைனாவில். அந்த சிஸ்டமேட்டிக்காக ஒரு ரிவர்ஸு ஒரு ஊருக்கும் அந்த தண்ணி வசதி அவங்க ஏற்படுத்தி இருக்கிறது வந்து வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. இன்னொரு விஷயம், நான் ஷாங்காயில் போய் நேராக பார்த்த ஃபர்ஸ்ட் டே ஷாங்காயில் நாங்கள் பார்த்த ஊர் இடம் எதுன்னா, அந்த கார்பரேஷனுடைய ஒரு 50, அதாவது இப்போ நம்ம 2000 இன்னைக்கு 2024 இருக்கும், 2050 இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுடைய சைனா எப்படி இருக்கணுன்றது இப்பயே அவங்க தீர்மானிச்சிட்டாங்க. அதை வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி செய்து ஒரு டிஸ்பிளே பண்ணி அந்த கார்பரேஷன் ஆஃபீஸில் அதுக்கான வரைபடங்களோட எப்படியெல்லாம் 2050 சைனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கோட அவங்களுடைய இரிகேஷன் சிஸ்டம், இண்டஸ்ட்ரீஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எஜுகேஷன், மெடிசன் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி வித் மினியேச்சரோட ஒரு பெரிய பில்டிங்கே அதுக்காக ஒதுக்கி வருகின்ற மக்களுக்கும் அதை காமிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன எனக்கு புரியுது அப்படின்னா, அவங்க வந்து தங்களை ஒரு ப்ரைடு கண்ட்ரியா நினைக்கிறாங்க. எங்களை வந்து பீட் பண்ணி யாராலையும் முடியாது, நாங்கள் அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்றத வரும் டூரிஸ்ட்டுக்கு அவங்க பறைசாட்டுறாங்க. அது ஒரு பெருமையான ஒரு விஷயமாவே அவங்க வந்து அதை சொல்ற விதம் நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் நாமெல்லாம் எவ்வளவோ கற்றுக்க வேண்டியிருக்கு. இன்னும் தொலைநோக்கு பார்வையோட நம்ம நாட்டை நம்ம முன்னேற்ற இன்னும் நிறைய நம்ம உழைக்க வேண்டி இருக்குதுன்றது நம்ம கண்கூட பார்த்தோம். அதை வந்து நான் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதில் நீங்களும் பாருங்கள். ஒரு 2050 சைனா எப்படி இருக்குன்றது இப்பயே அவங்க தீர்மானித்து வரைபடத்தோட மினியேச்சர் ஸ்ட்ரக்சரோட வச்சுருக்காங்க. அப்போது நம்மெல்லாம் இன்னும் எவ்வளோ ஆண்டு காலம் பின்னோக்கி இருக்கிறோம் அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் மெட்ரோ ட்ரெயின் இப்போ தான் வருது. அங்கெல்லாம் புல்லட் ட்ரெயின் இல்லாத புல்லட் ட்ரெயின், அதாவது 450 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஷாங்காயிலேருந்து பெய்ஜிங்க்கு புல்லட் ட்ரெயினில் தான் போகணும். வித்தின் 3 hours எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த ட்ரெயின் போகுது. இன்னும் நம்ம இந்தியாவுக்கு ஒரு புல்லட் ட்ரெயின் கூட வரல. அப்போது நம்ம எவ்வளோ பின்னோக்கி இருக்கோம், இன்னும் எவ்வளோ வளர வேண்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அங்கே கண்கூட பார்க்கதான். 2050 சைனா எப்படி இருக்குன்றதை இன்னைக்கு வரைபடத்தோடு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து மல்டி ஸ்டோரிடு பாலங்கள். இப்போ தான் நம்ம ஒரு பாலம் 2 பாலத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் 10 பாலம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்க கட்டி அதில் பல லட்சம் வாகனங்கள் இன்னைக்கு வந்து போயிட்டுருக்குது. அப்போது நம்மளை விட எவ்வளோ அட்வான்ஸ்டாக அவங்க தாட்ஸ் இருக்குது. அங்கே இருக்கின்றவர்கள் அதை எப்படி வழி நடத்துகிறாங்க தலைவர்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க வந்து மாவோ, அவர் தான் சேர்மன் ஆஃப் சைனீஸ் கண்ட்ரி. மிஸ்டர் மாவோவை எங்கள் சேர்மன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
பி லாயல் டு சேர்மன் மாவோ அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க எங்க கிரேட் வால் ஆஃப் சைனால டாப்ல. அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நாட்டுப்பற்றும் தலைவர்கள் மீது வைத்திருக்கும் பற்றும் கண்கூடா தெரியுது. யார் ஒருவருக்கு நாட்டு மீது பற்று இருக்கோ அவர்களால தான் அந்த நாடு முன்னேறும் அப்படின்றதுல மாற்று கருத்தில்லை. அதனால நாமும் அது மாதிரி நம் நாட்டின் மீது பற்று வைப்போம், நம் நாடு முன்னேற நாமும் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களோட நான் ஷேர் பண்றேன்.